أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عما يتساءلون. புனிதமிக்க ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹு தஆலா தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலாக சொல்லக்கூடிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா எனும் இறையச்சத்தை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தீனுல் இஸ்லாம் ஆகிய இஸ்லாமிய மார்க்கம் கல்வி கற்றலை பற்றி மிகவும் வலியுறுத்தி கூறக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. கல்வியை பற்றி ஒவ்வொரு மனிதனும் அறிவுடையவர்களாகவும் அவர்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் கல்விமான்களாக இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லக்கூடியதை குர்ஆன் நெடுகிலையும் ஹதீஸ்களுடைய பார்வையிலையும் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறக்கிய வஹியை பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது அல்லாஹு தஆலா இறக்கக்கூடிய செய்தியே இக்ரா, ஓதுவீராக படிப்பீராக என்று கல்வியை ஆர்வமூட்டக்கூடிய செய்தியைத்தான் முதலாவதாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு வஹியாக அறிவிக்கக்கூடியதை பார்க்கணும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அதாவது உமது படைத்த உம்முடைய இறைவனுடைய பெயரை கொண்டு படிப்பீராக என்ற செய்தியை முதலாவது அல்லாஹு தஆலா படியுங்கள் என்ற செய்தி சொல்கிறான். ரெண்டாவது வசனம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா ரெண்டாவது வசனமாக இருக்க என்ன சொல்லி காட்டுறான், ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதனை ஒரு சினை முட்டையிலிருந்து நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். இது சிந்தனை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹு தஆலா ரெண்டாவது செய்தியை இறக்குறான். அதே போல குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் குர்ஆன் நெடுகிலையும் சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தஆலா பேசுகிறான். சிந்திக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். இதை பற்றி நீங்கள் யோசிக்கலையா, இதை கொஞ்சம் பார்க்கலையா, இது இப்படி அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகளை எல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல விஷயங்கள் அல்லாஹு தஆலா கேட்கிறத பார்க்குறோம். அல்லாஹு தஆலா என்ன எல்லாம் சொல்லி காட்டுறான், அஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப குலிகத், நீங்கள் இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா என்று கேட்குறாங்களா. ஒட்டகத்தை மற்ற மிருகங்களை விட வித்தியாசமான முறையில் ஒரு ஒட்டகத்தை படைச்சு அதை நீங்கள் பார்க்கலையா, அது எப்படி அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கின்றான் என்றதை கேட்குறார். அதே போல வைல சமாய் கைஃப ருஃபியத், வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கின்றது, வானம் எப்படி உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா. வைலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் எவ்வாறு நட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா. அதே போல வைலல் அர்தி கைஃப சுத்திகத், இந்த பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா மனித குலத்தை பார்த்து கேட்கிறான். இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்க, இதை பற்றி படியுங்கள், இதை பற்றி சிந்தியுங்கள். இதை சிந்தித்தீர்கள் என்றால், இதை படித்தீர்கள் என்றால், இதை ஆய்வு செய்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு அற்புதமாக இது இருக்கிறது. இந்த பூமியை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமாக படைச்சிக்கிறான், இந்த வானத்தை அல்லாஹ் தஆலா எப்படி நிர்ணயிச்சிக்கிறான், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பினங்களை எவ்வளவு அற்புதமாக துல்லியமாக எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாத முறையில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் படியுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். படித்தோம் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட்ஸ் எப்படி வரும் என்று சொன்னால், இவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பை படைப்பது என்று சொன்னால், இவ்வளவு அற்புதமான முறையில் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து அதில் எந்த ஒரு குறையும் காண முடியாத முறையில் படைச்சிருக்கிறது என்று சொன்னால், இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த படைப்பாளன் எப்படிப்பட்டவன் என்றதை இதிலிருந்து தெரிந்து கொள்வார்கள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சான்றுகளாகவே திருமறை குர்ஆன் நெடுகிலையும் பல சான்றுகளை வச்சுக்கிறான்.
இருக்கிறான். இதை கொஞ்சம் பாருங்க, ஒட்டகத்தை பாருங்க, குதிரையை பாருங்கள், இப்படி மலையை பாருங்க, வானத்தை பாருங்க, கடலிலே இருக்கக்கூடிய செய்திகளை பாருங்கள் என்று சொல்லி அறிவை தூண்டக்கூடிய விஷயங்களையாகவே இந்த குர்ஆன் நிரப்பி இருக்கிறத பார்க்கிறோம். இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? மனிதன் கல்வி அறிவுள்ளவனாக மாற வேண்டும். எவ்வளவு தூரத்துக்கு கல்வியை தேடிக்கொள்ளக்கூடிய பாதையிலே நாங்கள் முயற்சி செய்கின்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றியும் அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை தெரிந்து அவனை நெருங்கி அவன் சொல்லக்கூடிய கட்டளையின் அடிப்படையில் வாழ்றதுக்கு அது உதவியாக இருக்கும் என்ற ரீதியிலே அல்லாஹ் தஆலா கல்வியை எங்களுக்கு கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில பார்க்கிறோம். இந்த கல்வியை பொறுத்தவரையில் இந்த கல்வியை இரண்டாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு சமூகத்தில் முஸ்லீம்களாக இருந்தாலும் இரண்டாக பிரிக்கப்பட்டு பார்க்குறோம். உலக கல்வி, மார்க்க கல்வி. ஆனால் இஸ்லாம் ரெண்டாக பிரித்து சொல்கிறதாக தெரியலை. ரெண்டையுமே கொம்பைன் பண்ணி பார்க்கணும்னு தான் இஸ்லாமுடைய மார்க்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் மார்க்க கல்வி, உலக கல்வி இது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு அவசியமான விஷயம். இந்த அவசியத்தை புரிந்து கொள்ளாதனுடைய விளைவு மார்க்க கல்வி என்று போனவர்கள் மார்க்கத்தை மாத்திரம் படுத்ததின் விளைவாக இந்த உலகத்தோட சம்பந்தம் இல்லாத உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு தெரியாததன் விளைவாக இந்த உலகத்துக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என்ற ஒரு போக்கில் ஒரு நிலை ஒன்று கடந்த காலங்கள், இன்றைக்கு அந்த நிலை மாறி வருகின்றது. கடந்த காலங்களில் மார்க்கம் படித்தவருக்கு மார்க்கம் மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அறிவியல் விடயங்களோ, இன்றைக்கு நாங்கள் காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு, குளோனிங்கில் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம்னு கேட்டால் குளோனிங் என்றால் என்னென்று அந்த ஆலிமுக்கு தெரியல என்று சொன்னால் அவருக்கு அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. சந்திர மண்டலத்துக்கு போகிறான் இன்றைக்கு மனுஷன், அவன் அங்கே போயிட்டு இருக்கிற நேரத்தில் தொழுகை நடத்தணுமா, எப்படி தொழுகை நடத்தணும், அந்த போகிறது அங்குள்ள நிலவரங்கள் தெரியாத, அதை பற்றி அறியாத நிலையில் இருந்தார் சொன்னால் எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை என்று விட்டுட்டோம்னு சொன்னால் அதற்கு மார்க்கத்தினுடைய தீர்வுகளை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு போகிறத பார்க்குறோம். இது ஒரு பக்கம் மார்க்கம். இதே போல் இன்னொரு புறத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கல்விதான் வாழ்க்கை. கல்வி இருந்தது சொன்னால் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். மார்க்கம், அதாவது கல்வியை உலக அறிவை தேடச் சென்றவர்களுக்கு மார்க்கத்தினுடைய எந்த போதனையுமே தெரியாது, மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களே தெரியாது. ஆனால் அவர் பெரும் ஆய்வாளராக இருப்பார், உலகத்திலே நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்பார். எந்த அளவுக்கு சாதிப்பார்கள் சொன்ன அவர்களுடைய கல்வி, இந்த கல்வியால் நான் எதை வேண்டாலும் செய்வேன், இந்த கல்வியை கொண்டு எதை வேண்டாலும் நான் சாதிப்பேன் என்ற அளவுக்கு மன தைரியத்தை கொடுக்குறத பார்க்குறோம். அதனால தான் கல்வியிலே ஆய்வுகளை எவ்வளோ தூரத்துக்கு இறங்குகிறார்களோ அதுக்கு பின்னால் அந்த ஆய்வின் முடிவில் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு அது சொல்லணும். என்ன சொல்லணும்? இவ்வளவு தூரம் ஆய்வு செய்து நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயம் இருக்கிறதே இவ்வளோ அற்புதமாக இருக்குது என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருந்து அதை இயக்குகின்றான் அவன் எப்படி அற்புதமானவன் என்ற உண்மையை அவங்க விளங்கியிருக்கணும். ஆனால் மார்க்கத்தினுடைய போதனையை விட்டு உலக கல்வி மட்டும்தான் தேவை என்ற ரீதியில் போனதுனால அவன் கடைசியில் முடிவு என்ன சொல்கிறான்னு சொன்னால் கடவுள் ஒன்றே இல்லை அப்படின்றான். கடவுள் இந்த அற்புதத்தை கண்டதுக்கு பின்னால் அவன் மூளை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எல்லாத்தையுமே நாங்கள் தான் செய்கிறோம், நாங்கள் கண்டுபிடிக்க போயிட்டு தான் இது நடக்குதுன்னு சொல்லி இந்த நாஸ்திகத்துக்கு போகக்கூடிய நாஸ்திக கொள்கையை பேசக்கூடிய முஸ்லீம்களையும் பார்க்குறோம். முஸ்லீம்களில் விஞ்ஞானிகள்னு சொல்கிறாங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க கடைசி. காரணம் என்னென்னு சொன்னால் மார்க்க கல்வியை உலக கல்வியை தனித்தனி ரெண்டு வேறு விஷயமாக பார்த்ததன் விளைவுதான் அவர்கள் இந்த நாஸ்திகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு மனிதனையும் கல்வி கற்றுக்கொள்ளணும் என்று சொல்கிறதுனுடைய பின்விளைவு என்னென்னு பார்த்தா அந்த கல்வியின் ஊடாக அவன் தன்னை படைத்தவனுடைய ஆற்றலை கண்டு அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வாழக்கூடியவனுக்கு தான் இந்த உலகத்திலே ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை எதுக்காக படைச்சான்னு சொல்கிற நேரத்தில் வமா ஹலக்துல் ஜின்னி வல் இன்ஸி இல்லா லியஅ்புதூன், அல்லாஹ் வேற ஒரு காரணமே சொல்லலை, நான் படைச்ச என்னை வணங்குறதுக்கு மட்டும்தான் நான் உங்களை படைச்சேன்னு சொல்லி இந்த காரணத்தை விளங்கணும்னு சொன்னால் கல்வி அறிவு அவசியம். எவ்வளவு தூரத்துக்கு கல்வியில் அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவை வணங்கக்கூடிய மனிதர்களாக அவங்க மாறுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு விஷயமும் கம்பைன் ஆகணும்.
உலக கல்வியும் மார்க்க கல்வியும் சேர்ந்ததாக ஒருவன் ஆய்வில் இறங்குவான் சொன்னால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய விளைவு அது பெரும் சமூக மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கல்வியில் இன்றைக்கு GCSE எடுக்கிற லெவலுக்கு எங்களோட பிள்ளைகள் வந்துட்டாங்க. ஏலவல் செய்யக்கூடிய பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. யூனிவர்சிட்டி செல்லக்கூடிய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். இவர்களிடத்தில் இந்த நாஸ்திக சிந்தனை பதிந்துவிடக்கூடாது. எல்லாமே படிப்பு தான். படிப்புக்காக எதை வேண்டாலும் நான் செய்வேன், என்ன வேண்டாலும் இழப்பேன், என்னுடைய படிப்புக்காக என்னுடைய மார்க்கத்தை வேண்டாலும் தியாகம் செய்வேன் என்ற ரீதியில் இப்படி ஒரு போக்கு இருக்குது. இன்றைக்கு எங்களோட சமூகத்திலையும் படிப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இந்த படிப்பு எதுக்காக தேவையோ அதை தாண்டின முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை பற்றி மறக்கடித்த நிலையில் அந்த பிள்ளைகளுடைய ஆரம்ப கல்வியில் அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளில் மூளையில் பதிஞ்சிருது என்னன்னு சொன்னால் கல்வி தான் எல்லாமே, படித்தா தான் எல்லாமே என்ற ஒரு ரீதியில் பதிஞ்சதுனால இந்த நாஸ்திக சிந்தனை கொஞ்சம், ஏன்னா யூனிவர்சிட்டியில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாஸ்திக சிந்தனைகள் ஏராளமாக ஊட்டப்படும். இந்த நாட்டை பொறுத்தவரையில், இந்த நாட்டை பொறுத்தவரையில் கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அவர்களுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளும் அந்த மார்க்கத்தினுடைய தவறான செய்திகளும் மார்க்கத்தை எப்படி மனிதர்கள் திருத்தி கூறியிருக்கு இதையெல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறான்னு சொன்னால் இப்படியெல்லாம் மார்க்கமே கிடையாது என்று கடவுள் நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்த நம்பிக்கை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தானாக போயிடும். நாங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்காட்டி அப்ப நாங்கள் விளங்கணும் என்னன்னு சொன்னா, பேரண்டாக இருக்கக்கூடியவர்கள் எனக்கு முதலாவது என்னுடைய பிள்ளை படைத்த கடவுளை வணங்கக்கூடியவனா இருக்கும். அதுக்கு போறதான் எல்லாமே, அதுக்கு போறதுதான் எல்லாமே. அல்லாஹ் படிக்கிறதுக்காக ஒரு மனுஷனை படைக்கல, நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ் தஆலா படிக்கிறதுக்கான ஒரு படைப்பை படைக்கல. படிப்பு என்பது படைத்தவனை அறிந்து கொள்வதற்காகவும், இந்த உலகத்திலே மனுஷனாக வாழணும்னு சொன்னால் அவனுக்கு அறிவு வேணும், சிவிலைசேஷன் வேணும், அவன் எப்படி சக மனிதர்களோடு வாழ்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், பிற மக்களுக்கு எப்படி உதவி செய்யறதுக்கு என்னால் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவன ஆற்றல்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை சரியான முறையில் வளர்த்து கொள்வதற்காகத்தான் இந்த படிப்பு. இந்த படிப்பை கொண்டு அவன் தன்னுடைய இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய முறையில் ஒருத்தன் மாறுவான்னு சொன்னால் அது நல்ல படிப்பு படிச்சுதான் அர்த்தம். அந்த அந்த படிப்பை கொண்டு இந்த உலக வாழ்க்கையும் ஒரு அழகாக அமைத்துக் கொள்வார். அதே போல அல்லாஹ் தஆலா எதுக்காக படைச்சானோ அதுக்காகவே அந்த படிப்பை பயன்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கணும். இப்படிப்பட்ட உணர்வுகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போ இருந்து ஊட்டுனாங்க. சின்னத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம், நீங்கள் படிக்கிறது படைச்சவனை திருப்திப்படுத்துறதுக்காக. உங்களோட படிப்புடைய நோக்கம் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அடைஞ்சு கொள்ளணும். உங்களோட படிப்பை கொண்டு இந்த சமூகம் மேம்பெற வேண்டும், தெரியாதவர்களுக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கணும், முடியாதவர்களுக்கு அதை கொண்டு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் டாக்டர் ஆனால் நிறைய சம்பாதிக்கிறது. சின்ன வயசுலேயே பிள்ளை சொல்லுது ஐ கேன் மேக் லாட் ஆஃப் மணி. இன்ஜினியர் ஆனால் இப்படி செய்யலாம், சயின்டிஸ்டான. அப்போ நாங்களே சின்ன வயசுல பிள்ளைகளோட தலையில் போடுறோம்னா நீ ஒரு மணி மேக்கிங் மெஷின், நீ படித்தேன்னு சொன்னால் நிறைய பணத்தை சம்பாதிப்பாய். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு படித்தவர்கள் அதிகமாக தவறு செய்கிறத பார்க்குறோம். படித்தவன்றான் ஒரு 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 பெண்ணை பிரசவத்துக்காக அதாவது பிள்ளை கிடைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்கக்கூடிய ஒரு பொம்பளை, எவ்வளவு வேதனை சுமந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து சிசேரியம் பண்ணி அந்த குழந்தை எடுத்ததுக்கு பின்னால் கிட்னியை திருடக்கூடிய அந்த நிலையிலிருந்து ஒருத்தர் நினைக்கிறதுன்னா அவன் படித்தவனுக்கு தான் கிட்னியை வெட்டி எடுத்துடுறான். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு புள்ள கிடச்சிருச்சு, புள்ள கிடச்சதுக்கு பின்னாலேயும் அந்த பெண்கள் மரணிக்கிற நிலைமையை பார்க்குறோம். போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்த்தா கிட்னி இல்லை. இது யாருக்கு வருது? படித்து பண்பாட்டில் மேலே இருக்க வேண்டியவன், பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கக்கூடியவன், படிப்புக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவன், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லக்கூடியவன், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் ஏன் இப்படி போகிறான்னு சொன்னால் அவன்கிட்ட நோக்கம் என்னன்னு சொன்னால் யார் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு காசு வேணும், அவ்வளோதான். அது புள்ள கிடைக்கிற பொம்பளையாக இருந்தாலும் சரி, குழந்தைய கொண்டாலும் சரி. இது இன்றைக்கி நடக்குதா இல்லையா? பிளான் பண்ணி திட்டமிட்டு அறிவுபூர்வமாக இந்த செய்தியை செய்கிறது யாருன்னு பார்த்தா படித்தவர்கள். அப்போ காரணம் என்னன்னு சொன்னால் படிப்புக்காக எதையும் செய்வோம், எதையும் செய்ய தயாராக இருங்கள் என்று சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு அது ஊட்டப்படுது. காசு தான். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை.
அப்படி ஒரு படிப்பு தேவையும் இல்லை. அதை விட விவசாயம் செஞ்சுட்டு போகலாம், பிச்சை எடுத்துகிட்டு போகலாம். இன்னொரு மனுஷனை நோவினை செஞ்சு, இன்னொரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சு, இன்னொரு மனுஷனுக்கு கஷ்டத்தில் போட்டு நான் வாழணும் என்ற ஒரு கல்வி முறை ஒன்று எங்களுக்கு வரும்னு சொன்னால் அந்த கல்வி இஸ்லாம் தேவையில்லைன்னு சொல்லுது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, கல்வி கற்ற வேண்டும், அந்த கல்வி தனக்கு பயனளிக்க வேண்டும், தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு பயனளிக்க வேண்டும், தன்னுடைய சமூகத்துக்கு பயனளிக்க, இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்கணும். முஸ்லீம்கள் நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் உருவாக வேண்டும், இன்வென்டர்ஸ் வரணும். அந்த கண்டுபிடிப்பு இந்த உலகத்துக்கு பயன் தரக்கூடிய கண்டுபிடிக்க வைக்கணும். இன்றைக்கு பார்க்குறோம், சைனாவில் நிறைய கண்டுபிடிப்புகள் வருது. என்ன எல்லாம் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் மனித குலத்துக்கு கேடை உருவாக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய முட்டையை பார்க்குறோம், இன்றைக்கு அரிசி அடிக்கிறத பார்க்குறோம், வரக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் பிளாஸ்டிக்கில் செய்யக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அப்போ மனிதர்களுக்கு அதே நம்ம அந்த அளவுக்கு அவனுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்குது. கெமிக்கலை கொண்டு எப்படி ஒரு 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 கார்பேஜ் அதே மாதிரி கார்பேஜ் ஒன்று செய்கிறதுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு வளர்ந்துட்டு, இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை செயற்கையாக அப்படியே செய்யக்கூடிய அறிவு அவனுக்கு வளர்ந்துட்டு, அந்த அறிவை அவன் எப்படி பயன்படுத்துகிறான், இதை கொண்டு நாம் பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். யார் இதனால் செத்தாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ மனிதர்கள் இதனால் பாதிக்கப்பட்டாலும், கேன்சர் இன்றைக்கி எவ்வளோ தூரம் பரவி இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி அறிவாளிகள் செஞ்சு விட்ட பிரச்சனைகள். அறிவாளிகள் நாங்கள் பணம் சம்பாதிக்கணும் என்ற ஒரே நோக்கத்தோடு செஞ்சதுனால இதனுடைய விளைவு இன்று உலகமே அனுபவிக்கக்கூடியதை பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த மாதிரி செய்யக்கூடிய கல்வி அறிவு வந்துட்டுன்னு சொன்னால் தனக்குன்ற ஒரு மமதையும் வந்துடும் சேர்ந்து. நான் எதை வேணாலும் செய்வேன், யாரும் கேட்குறதுக்கு இல்லை. அப்போ இந்த ஆக்களை கண்டிக்கிறான்ல, அவங்களுக்கு முன்னே சமூகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறேன் எப்படி சொல்லி காட்டுறான், அவர்களிடம் தூதர்கள் இந்த இறைச்செய்தியை கொண்டு தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த நேரத்தில் அவங்க மமதை கொண்டார்கள். எதனால் தெரியுமா, தங்களிடமிருந்த கல்வியினால். எங்களுக்கு அறிவு இருக்குது, நாங்கள் எதை வேணாலும் செய்வோம், எங்களுக்கு சாதிக்க முடியும் என்ற ரீதியில் சொன்னதுனால அதனுடைய விளைவாக இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கிறது பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாருக்கும் அதிகமானவர்களுக்கு குழந்தைகளோட வாழக்கூடியவர்களாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். நாங்கள் எங்களோட பிள்ளைகளை எங்களால் எவ்வளவு தூரம் படிப்பித்து ஆளாக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு முயற்சியும் எல்லா வகையிலும். ஆனால் அதனுடைய அடிப்படை பேசிக் இருக்கிறே அது இஸ்லாமாக இருக்கணும். இன்றைக்கி பார்க்குறோம், இஸ்லாமிக் எஜுகேஷனை தவிர்க்கிறதுக்கு முதலாவது ஆளாயிப்பாங்க எங்களோட மக்கள். இஸ்லாமிக் எஜுகேஷனில் அதில் கட் பண்ணுறதுக்கு, விடுறதுக்கு, அது மிஸ் பண்ணுறதுக்கு முதலாவது ஆளாக இருப்பாங்க. ஆனால் மற்ற விஷயங்கள் உலகத்துக்கு கல்விக்காக எவ்வளோ வந்தாலும் அதை விடுறதுக்கு தயாரில்லை. அப்போ இந்த விஷயத்தை யார் செய்கிறேன்னு சொன்னால் வாப்பா தான் செய்வாங்க, வாப்பா உம்மா. இஸ்லாமிய எஜுகேஷனை நிப்பாட்டுறதுக்குரிய அதுக்குரிய முக்கியத்துவம் இல்லைன்றதை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் காட்டிடுவோம். முதலாவது மற்ற படிப்புக்குரிய முக்கியத்துவம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் 5 வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு கிளாஸ் கொடுக்குறத பார்க்குறோம். நாங்கள் மேத்ஸ் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ், மற்ற கிளாஸு ஏன் கொடுக்குறோம், இது அவ்வளோ முக்கியம், நீ அதை படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், நீ ஆளாயிரணும். ஆனால் இந்த பேசிக்கை கொடுக்காம நாங்கள் அதை கொடுக்குறதுனால அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே பதிஞ்சிருது என்னன்னு சொன்னால், நான் இந்த உலக கல்வியில் ஒரு சாதனை சாதிச்சிடணும், அதுக்காக என்ன வேண்டாலும் நான் செய்கிறடி என்று வாருது. அப்போ நாங்கள் விளங்கி கொள்ளணும், நாங்கள் விதைக்கிறது இது முளைக்கக்கூடிய ஒரு தானியமா அல்லது நாங்கள் விஷத்தை வளர்க்குறோமான்றது நாங்கள் தான் தெரிஞ்சுக்கோம். ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம், எங்களோட சமூகத்தில் கூட சில செய்திகள் சொல்ல முடியாது. சில பிள்ளைகள் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல முறையில் எஜுகேஷனை கொடுத்தாங்க, அவங்க நல்ல முறையில் ஆளாக்கி அவங்க நினைக்கிற மாதிரி டாக்டர் ஆக்கணுமா டாக்டர் ஆக்கிட்டாங்க, என்ஜினியர் ஆக்கணுமா என்ஜினியர் ஆக்கிட்டாங்க, சயின்டிஸ்ட் ஆக்கணுமா சயின்டிஸ்ட் ஆக்கிட்டாங்க. ஆனால் ஆனதின் பின்னால் சில பிள்ளைகளோட நிலைமை இன்றைக்கி பார்க்குறோம், அது கிறிஸ்தவரை திருமணம் முடிச்சு போன பொம்பளை பிள்ளைலாம் இருக்கு டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க. எங்களோட பிள்ளை இலங்கையில் பிறந்து அல்லது இங்கிலாண்டில் பிறந்து ஸ்ரீலங்கா வம்சாவளியில் வந்த பிள்ளைகள், முஸ்லீம்கள், இஸ்லாத்தை தழுவியவர்கள். ஆனால் பிள்ளை இன்றைக்கு யாரோட இருக்குது, டாக்டர் ஆகிட்டுது. ஆனால் இன்றைக்கு வாழ்கிறது கிறிஸ்தவனோட அல்லது ஒரு கிறிஸ்தவ பெண்ணோட, அல்லது எனக்கு இந்த மார்க்கத்தில் நம்பிக்கையெல்லாம் இல்லை, மார்க்க நம்பிக்கை. இந்த லெவலில் போனதுக்கு காரணம் என்னென்னா, அடிப்படையை நாங்கள் பிழை விட்டதுனால. எங்களோட நோக்கத்தை நாங்கள் சரியாக மாற்றலைன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த நோக்கம் சரியாக போகாது என்ற ஒரு செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். எங்களோட பிள்ளைகளுடைய கல்விகள் விஷயத்தில் மிச்சம் கவனம் இருக்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக அல்லாஹ் தஆலா என்னை மாக்கியால் புரிவானா.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் சம்பந்தமான விஷயம் இது ஒரு பொறுப்பு, அமானிதம். பிள்ளைகள் வழி தவறி போகிறதுக்கும் நாங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கோம். மார்க்கத்தினுடைய தேவையையும் தேவையை பெற்றோர்கள் உணராமல் இருந்தேன்னு சொன்னால் அந்த விஷயம் பிள்ளைகளுக்கு போகாது. என்னென்னு சொன்னால், இப்போ பிள்ளைகள் படிக்கிற விஷயத்தில் கூட ஒரு பிள்ளை படிக்கிறேன்னு சொன்னால், ஏன்னா சில பேர் என்ன நடக்குதுன்னு சொன்னால், பெற்றோருடைய கைடன்ஸும் இல்லை, அவங்களுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களும் தெரியாது. இந்த நிலையில் என்ன நினைக்கிறா, அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை படித்து ஆளாயிடுறாங்க. எதை நினைக்குதோ அதை படிக்கிறாங்க. ஒன்றோ அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் வந்துட்டுன்னு சொன்னால் படித்த படிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன், இந்த படிப்பு சரியில்லைன்னு விட்டுடுறாங்க. அல்லது பெற்றோருக்கு அந்த அந்த மார்க்கத்துடைய தெளிவு பின்னால் வந்துட்டுன்னு சொன்னால் இப்போ பிள்ளையை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இந்த படிப்பை நீங்கள் விட்டுருங்க என்ற நிலைமையெல்லாம் வரதை பார்க்குறோம். ஆக பெற்றோராக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னென்னு சொன்னால், என்ற புள்ள என்ன படிப்பு படிக்குது. இது நான் சொல்ல வர்றது வந்து ஜிசிஎஸ்சிக்கு பின்னால் வரக்கூடிய செய்தி. ஜிசிஎஸ்சிலிருந்து அல்லது சின்ன வயசுலேருந்தே நாங்கள் என் பிள்ளை என்னவா ஆக்க போகிறேன், என்ன படிப்பு படித்தா என் பிள்ளைக்கு நல்லம் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கணும். எந்த படிப்பு படிக்கலாம், எந்த படிப்பு படிக்கக்கூடாது என்ற ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்கணும். எந்த படிப்பை படித்தால் என்ன தொழில் செய்யலாம் என்ற ஏன் சில படிப்பு படித்தோம்னு சொன்னால் அந்த தொழில் எங்களுக்கு செய்ய இயலாது. அல்லது சில படிப்பை படிக்கிற நேரத்தில் அந்த தொழில் வந்து ஆண்களுக்கு செய்ய மாதிரி இருக்கும், பெண்களுக்கு செய்ய இயலாமல் இருக்கும். அப்போ இந்த தெளிவு எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் எங்களோட பிள்ளையை நாங்கள் நிறைய செலவழித்து படிப்போம். ஏன்னா இங்கே தெரியும் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பிள்ளையை படிப்பிக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9,000 to 10,000 pounds per year நாங்கள் கட்டுறோம். சொந்தமாக உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சேர்ந்து சேமித்து நாங்கள் படித்து ஒரு 5 வருஷம் ஒரு பிள்ளையை படிப்பிக்கிறோம்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும் கிட்டத்தட்ட 50,000 pounds கட்டுவோம். அவ்வளோ செலவழித்து படித்த படிப்பு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு தெளிவு வந்துடும். பிள்ளை சொல்லும் வந்து படித்த நீங்கள் சொன்னதுக்கு நான் படிச்சுட்டேன், ஆனால் இந்த தொழில் எனக்கு செய்யலாம். அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை படித்தா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளை படித்தா இருந்தாலும் சரி, மார்க்கம் சரியாக அவங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொன்னால் அவங்க இதை தூசாக நினைப்பாங்க. இந்த 5 வருஷம் படித்ததாக இருந்தாலும் சரி, 50 வருஷம் படித்ததாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக இது வரும்னு சொன்னால் அதை விடுவாங்க. நாளை மறுமை நாளை அது பாதிக்கும்னு தெரியும்னு சொன்னால் அதை விட்டுருவாங்க. எங்களோட பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்துடைய தெளிவு வந்துட்டு அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இன்றைக்கி அறிவை தந்திக்கிறான், மார்க்கத்துடைய விளக்கத்தை தந்திக்கிறான், இதை தெரிஞ்சு கொள்றதுக்கு அறிஞ்சு கொள்றதுக்குரிய வாய்ப்பை தந்திக்கிறான். அப்போ புள்ள படிக்கிறேன்னு சொன்னால் என்ன பிள்ளை என்ன ஃபேக்கல்ட்டி படிக்குது, என்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னு சொன்னால், இப்போ டாக்டர் படிக்கிறேன்னு சொன்னால் பிரச்சனை ஒன்று வர மாதிரி எங்களுக்கு தெரியலை. லோயர் படிக்கிறேன்னு சொன்னால் பிரச்சனை வாரதும் இருக்கிறதில்ல. ஏன், லோயர்னு சொன்னாலே ஏமாற்றுபவர் ஏமாற்றி தான் செய்யணும், பொய் சொல்லித்தான் சம்பாதிக்கணும், பொய் சொல்லித்தான் வாதிடணும் என்ற செய்தியை வரதை பார்க்குறோம். ஆனால் அப்படி மட்டுமா அதில் இருக்கிறாங்க லோயர். அதை இந்த விஷயத்தை ஊட்டணும் பிள்ளைக்கு. நீங்கள் லோயராக படிக்கிறீங்க எதுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு உண்மையுள்ள லோயராக வாழ்ந்து காட்டணும், மற்ற லோயர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக வாழணும். எவ்வளவு பணம் கிடைத்தாலும் உங்களால் பொய் சொல்ல முடியாது, பொய்க்கு வாதிடக்கூடாது, அது அல்லாஹ் எங்களுக்கு தடுத்தது, அது எங்களுக்கு ஹராம். இப்படி சொல்லி இப்படி சொல்லி வளர்க்கக்கூடியவர்களாக படிப்பிக்கும். ஏன், அந்த தொழில் அந்த ரிஸ்க் இருக்குது. அக்கௌண்டன்சி எடுத்துக்கொள்வோம். அக்கௌண்டன்சி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒருத்தர் அக்கௌண்டன்ட் ஆகிட்டேன்னு சொன்னால் என்ன செய்வார், அவர் கணக்கு சம்பந்தமான தொழில் தான் ஒரு அக்கௌண்ட் சம்பந்தமான தொழில் செய்வார். இந்த நாட்டை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதிகமான ஒரு 90-95% கம்பெனிஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது வட்டியிலே இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்கும். அப்போ எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அக்கௌண்ட்டை படிப்பிச்சு ஆளாக்கி செலவழித்து வட்டியை கால்குலேட் பண்ணக்கூடிய தொழிலுக்கு நாங்கள் அனுப்பினோம்னு சொன்னால் எதுக்கு நாங்கள் அனுப்புகிறோம்னு சொன்னால் அல்லாஹ்வோட யுத்தம் செய்கிறதுக்கு தயாரான ஒரு பிள்ளையை வளர்க்குறோம். நாங்கள் அல்லாஹ்வோட யுத்தம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை நான் வளர்த்திக்கிறேன். என்ன அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுறாங்க, வட்டி அது பெரும்பாவம், யார் வட்டியை உண்ணுகிறார்களோ அவர்கள் நிரந்தர நரகத்துக்கு செல்வார்கள். இதுக்கு பின்னாலையும் வட்டி எடுப்பவர்கள் அல்லாஹ்வோட போரிடுறதுக்கு தயாராகிவிட்டார்னு சொல்கிறாங்க. நபி அவங்க சொல்கிறாங்க, வட்டி எடுக்கிறது, வட்டி கொடுக்கிறது, வட்டிக்கு சாட்சி இருப்பவன், வட்டி எழுதுறவன், 4 பேருமே பாவத்தில் சமந்தான். அப்போ வட்டின்ற வாசம் ஒரு முஸ்லீம் வர வெறுக்கணும், பண்டியை தின்ற மாதிரி வெறுக்கணும். வட்டி வருதுன்னு சொன்னால் பண்டி இறைச்சியாராக ஒரு பிளேட்டில் கொடுத்தா தின்னுவோமா, தின்ன மாட்டோம். எங்களை பிள்ளை தின்ன மாட்டாது. எவ்வளோக்கு சின்னத்தை வளர்த்திக்கிறோம். வட்டின்ற அப்படி பன்றி இறைச்சியை விட மோசமானது. ஏன், பன்றி இறைச்சி சாப்பிட்டா நிரந்தர நரகம் போகிறல.
பண்டி இறைச்சி சாப்பிட்டவன். ஆனால் இந்த படிப்பை நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் விளங்கணும், இந்த ரிஸ்க் இருக்குது. அந்த படிப்பில் அது மட்டும்தான் தொழில் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த செய்திகளை தெரிந்து கொள்ளன்றதுக்காக நான் சொல்கிறேன். அக்கௌண்டன்சி படிச்சுன்னு சொன்னால் அதில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. நாங்கள் எங்களோட குறை அறிவில் சொல்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறோம். இதில் இந்த தொழிலுக்கு உங்களுக்கு போகலாம். இது இல்லாமல் இதில் வேறு என்ன, இந்த முறையில் இஸ்லாமிய பயப்படுத்தப்பட்ட அக்கௌண்டன்சி உங்களுக்கு செய்ய முடியுமா? அதுதான் உங்களுக்கு சொல்ல. இது பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த ஆர்வத்தை கொடுப்போம், அது எங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாமல் போகிற நிலைமையே பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி எந்தெந்த ஃபேக்கல்ட்டி நாங்கள் தெரிவு செய்கிறோமோ அந்த 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 தெரிவு செய்யக்கூடிய ஃபேக்கல்ட்டியுடைய அறிவு எங்களுக்கு இருக்கணும். நாங்கள் தேடணும், படிக்கணும் அது சம்பந்தமாக. என்ன பிள்ளைய நான் ஒரு இந்த விஷயத்துக்கு நான் அந்த தெரிவு செய்கிறேன், படிப்பிக்கிறேன். ஆனால் இந்த படிப்பை படித்ததுக்கு பின்னால் என் பிள்ளை இந்த தொழிலை இந்த இடத்துல செய்ய போகுது, அந்த இடத்துல எனக்கு என் பிள்ளைக்கு அந்த தொழில் செய்ய இயலுமா? இது எங்களுக்கு ஹலாலா? இது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருமா, அல்லாத அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்துமா என்ற செய்தியை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தெரிஞ்சாதான் எங்களோட பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு போய் சேரும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், பொம்பளை பிள்ளைகள் பெண்களை படிப்பிக்கிற விஷயத்தில் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பொம்பளை பிள்ளைகளை படிப்பிக்கிற லெவலில் எங்களோட சமூகம் வளர்ந்துட்டு. இல்லைன்னா பொதுவாக எப்படி இருக்குது, பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் ஒரு லெவலுக்கு தான் அவங்க படிப்பு, அதுக்கு மேலே பொம்பளை பிள்ளை படிக்கக்கூடாது, கல்யாணம் முடித்து அது மாப்பிள்ளையோட வாழ்கிறதுக்குள்ள பிள்ளை, அதுக்கு என்னதுக்கு ஒரு படிப்பு என்ற ரீதியில் இருந்த சமூகம் இன்றைக்கு மாறிடுச்சு. ஆனால் பெண்கள் பொம்பளை பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் விளங்கணும், நாங்கள் படிப்பிக்கிற படிப்பு, அந்த படிப்புக்கு பின்னால் பொம்பளை பிள்ளைக்கு எல்லா தொழிலும் செய்யறாது. சில பேர் படிப்பிக்கிறாங்க, படித்ததுக்கு பிறகு அந்த தொழிலை செய்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு தனியாக செய்ய இல்லாமல் இருக்கும். அது ஹராமாக இருக்கும் தொழிலை போய்த்து. ஏன்னா ஒரு ஆணோட தனியாக நின்று ஒரு ஆஃபீஸுக்குள்ளால் இருந்து செய்யக்கூடிய தொழில் இருந்தால் அது செய்ய இயலாது எங்களோட பிள்ளைக்கு. அப்போ இப்படிப்பட்ட தொழிலை நாங்கள் என்ன செய்யணும், இது சின்ன வயசுலேருந்து அவாய்ட் பண்ணணும். அதே போல் என்கரேஜ் பண்ணக்கூடிய சில தொழில் இருக்குது பொம்பளை பிள்ளைகள், டீச்சர்ஸ். அதே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். டாக்டர்ஸ், ஸ்பெஷலி டாக்டர்ஸை நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், பெண்கள் அதிகமான டாக்டர்ஸ் தேவை இந்த சமூகத்திலேயே. எங்களோட பிள்ளைக்கு எப்படி விளங்கணும்னா, உங்களால் இந்த சமூகத்துக்கு என்னமா செய்யலாம் இந்த எண்ணம் இருக்கணும். என் பிள்ளை வளர்ந்து ஆளாகிறான்னு சொன்னால், இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையை நாளைக்கு மாற்றுறது என் பிள்ளையாக இருக்கணும். சமூகத்தினுடைய இருக்க ஒரு பிரச்சனையை என் பிள்ளையை கொண்டு மாற்றுவேன் என்ற தைரியத்தோட ஒரு பிள்ளையை படிப்பிக்கணும். ஏன் நான் டாக்டர்ஸை சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி பார்க்குறோம் கைனகாலஜிஸ்ட் மிச்சம் குறைச்சலாக இருக்குது முஸ்லீம்களில். அதே போல் பெண்கள் அதிகமாக குறைச்சதாக இருக்குது. அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு உம்மா, ஒரு தாய், ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாள் பூராக தன்னுடைய அவுரத்தை யாருக்குமே காட்டாமல் மறைச்சிருப்பாங்க. ஒரு தலைமுடியை கூட பிற ஆண்கள் பார்த்து விடக்கூடாது, தன்னுடைய கையில் கொஞ்சம் கூட பிற ஆண்கள் பார்த்து விடக்கூடாது என்று சொல்லி மறைத்து வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி. ஆனால் பிரசவத்துக்கு போகிற நேரத்தில் நாங்கள் தான் எங்களோட பிள்ளையை படிப்பிக்கல, அதனால் பெண் டாக்டர்ஸ் இல்லை. அதனால் என்ன நடக்கும் சொன்னால், யார்கிட்டையெல்லாம் மறைச்சு வாழ்ந்த அந்த பெண் ஒரு அந்நிய ஆணிடத்திலே தன்னை முழுவதுமாக காட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகுதுன்னு சொன்னால், அதுக்கு நாங்களும் ஒரு காரணம். எங்களோட பிள்ளையை நாங்கள் படிப்பிக்க மாட்டோம், எங்களோட புள்ள போய் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை. யாராவது ஒருத்தர் புள்ள படித்து ஆளாகிக்கின்றன, ஒரு பொம்பளை புள்ள டாக்டர் ஆகிட்டுன்னு சொன்னால், அல்லது இந்த மாதிரி சமூக சேவைகள் செய்யக்கூடிய ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அதை பாராட்டுவோம். ஆனால் ஏண்ட புள்ளன்னு வார நேரத்தில் ஏண்ட பிள்ளையை முன்னுக்கு அனுப்ப நான் ரெடி இல்லை. டாக்டர்ஸ்னால் கொஞ்சம் பேர் அனுப்புவாங்களா இருக்குது. மற்ற விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னால் ஏண்ட பிள்ளையை நான் ரிஸ்க் எடுக்க ரெடி இல்லை, ஏண்ட மனைவி போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடி இல்லை. ஆனால் யாரையால் மனைவி எல்லாம் செய்யணும், யாரையாலும் பிள்ளைகள் எல்லாத்தையும் செய்யணும், நாங்கள் அந்த சேவையை நாங்கள் அனுபவிக்கணும். ஆனால் என்னுடைய பிள்ளையை கொண்டு நான் செய்வோம்னு யோசிக்கிறேன்னான்னு கேட்டால் அதுக்கு யோசனை இல்லை. அப்போ இந்த சமூகத்தில் டாக்டர்ஸ் நிறைய தேவை. ஒவ்வொரு பிள்ளைகளோட உள்ளத்தையும் எப்படி தெரியுமா உருவாக்கணும், உங்களோட உம்மா அவங்களோட அவுரத்தை வேறொரு ஆம்புலட்டை போய் காட்டுறதை நீங்கள் விரும்புவீங்களான்ற ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டால் நெஞ்சு வெறுக்கிறமா வெறுக்கு. அதுக்காக படிக்கும் பிள்ளை, ஒரு சேலஞ்ச் எடுக்கும், மனசில் ஒரு உறுதி எடுக்கும். இந்த நிலையிலிருந்து இந்த சமூகத்தை நாங்கள் காப்பாற்றணும். என் உம்மாவுடைய அவுரத்தை என்னை வாப்போ தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது, என்னுடைய சகோதரியுடைய அவுரத்தை அவருடைய கணவரை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது, இதுக்காக நான் முயற்சி செய்வேன் என்ற ரீதியில் ஒரு புள்ள வளரணும். அப்படி வளர்க்கணும் பிள்ளைகளை, அதுக்காக நம்ம செலவழிக்கணும். தனிப்பட்ட அதாவது பெற்றோர்கள் மட்டும் இல்லை, ஒரு சமூகத்தில் ஒரு பிள்ளை இருக்கு, நல்ல டேலண்டான ஒரு பிள்ளை, படிப்பிக்கிறதுக்கு வந்த பாப்பா அம்மாவுக்கு பணம் இல்லையா, இந்த சமூகம் அதுக்கு முன் வரணும். நாங்கள் படிப்பிக்கிறோம் இந்த பிள்ளைய, நீங்க விடுங்க, நாங்கள்
நாங்கள் கூட சப்போர்ட் ஆகிறோம். இந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன செய்யணும், ஆர்வம் ஊட்டி வளர்க்கணும். அவங்களுக்கு சொல்லணும், உங்களை கூட ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றம் செய்ய போறீங்க, நீங்கள் பெரிய டாக்டராக வர போறீங்க, ஒரு ஆய்வாளராக வர போறீங்க, உங்களை கொண்டு இந்த உலகமே பயனடைய போகுது. இந்த சிந்தனைகள் பிள்ளைகளை என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் நாங்கள் பண்ணுவோம். அப்போ எங்களோட பெற்றோர் எங்களோட பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. நாங்கள் ஏனோ தானோ ஒரு பிள்ளைகளை வளர்த்து விட்டது இல்லை. அல்லாஹ் தான் ஒரு அமானியமாக தந்திக்கிறார். அதை எப்படி பயன்படுத்தினாய், இந்த உலகத்துக்கு எப்படி அதை கொண்டு சேவை செய்தாய், உன்னுடைய சமூகத்துக்கு என்ன விஷயங்களை செஞ்சாய் என்ற விஷயத்தை பார்ப்போம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருப்பாங்க. அல்லாஹ்வுக்காக படித்தாங்க, அல்லாஹ்வுக்காக இந்த சமூகத்துக்கு சேவை செய்தார்கள், அல்லாஹ்வுக்காக. ஏன்னா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆண் டாக்டர்ஸ் போல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்ற பிள்ளை விளையாட்டு சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக தான் அந்த தீர்வு இருந்துச்சு. அப்போ யாருக்கெல்லாம் கல்வி வழங்கப்படுதோ அந்த கல்வி வழங்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய 2 விஷயத்தை அதிகமாக இருப்பாங்க, எங்களை விட அதிகமாக இருப்பாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், படித்தவர்கள் எப்படிப்பாங்க நல்லா சொல்றான். அல்லதீன யذ்குரூனல்லாஹ், அவங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்படி எல்லாம் திக்ர் செய்வாங்க, கியாமன் வகூதன் வஅலல் ஜுனூபிஹி, அவங்க உட்கார்ந்த நிலையிலையும் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் அடுத்த நிலையிலும் அல்லாஹ் நினைக்கக்கூடியவராக இருப்பாங்க. யாரையும் படிக்கக்கூடியவன், படித்தவன் படிக்கிறவன் என்ன செய்வான், நின்றா இருந்தாலும் அல்லாஹ்வோட நினைப்போட வாழ்வான், படுத்துகிற நேரத்திலையும் அல்லாஹ்வோட நினைப்போட வாழ்வான், உட்கார்ந்து நேரத்தில் அல்லாஹ்வோட நினைப்போட தான் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொல்லிட்டு என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வயத்தஃபக்கரூன ஃபில் ஹல்கி ஸமாவாதி வல் அர்த். அவங்க அந்த நிலையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தை இந்த வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டது குறித்து அவங்க சிந்திக்கக்கூடியவா இருப்பாங்க. படிச்சுட்டானே, அறிவை கொடுத்திருக்கிறோம், அந்த அறிவை கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா எப்படி அற்புதமா இந்த வானத்தை படைச்சிக்கிறான், இந்த வானத்தில் உள்ள விஷயங்களை பார்க்கிற நேரத்துல இவ்வளவு அற்புதம் அவன் எப்படி படைச்சிக்கிறான் என்பதை சிந்திப்பாங்க. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சிந்திப்பாங்க. என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு என்ன அவங்க சொல்லுவாங்க, படிச்சுட்டாங்கன்னு சொன்னா, தெரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்களாம், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன், யா அல்லாஹ் எங்களுடைய இறைவனே நீ இதை வீணுக்கு படைக்கல சொல்லுவாங்க. படித்தவன் சொல்லுவான், இப்படி அற்புதமா படைச்சிக்கிறானே, ஒரு குறைபாடு கண்டுபிடிக்க முடியலையே, எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லையே, இந்த உலக அண்ட சராசரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் சுத்தி பார்த்துட்டு, யா அல்லாஹ் நீ சும்மா படைக்கல, நீ படைச்ச இன்னொரு ரீசன் படைச்சிக்கிற என்று சொல்லிட்டு அந்த புள்ள என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, சுபஹானக ஃபகினா அஸாபன்னார், யா அல்லாஹ் நீ மிக தூய்மையானவன், என்ன நரகத்தை விட்டு பாதுகாக்கிறாங்க. அவன் நம்பிட்டான், இவ்வளவு படைச்சவன் தான் நரகத்தை பத்தி சொல்றான், இவ்வளவு படைச்சவன் தான் சொர்க்கத்தை பத்தி சொல்றான், இவ்வளவு வல்லமை மிக்கவன் தான் இந்த செய்தியை சொல்றான். என்ன நரகத்தில் இந்த பயம் இருக்கணும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிறந்த நாளிலிருந்து சாவுங்கிறதுக்கு பயம் இருக்கணும். நரகத்துக்கு போயிடக்கூடாது, நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். இது ஒரு படிப்பு, இட்ஸ் an education. பிள்ளைகளுக்கு விளங்கணும் எங்களோட நோக்கம் என்ன, நாங்கள் எதுக்காக இந்த உலகத்தை படைக்கப்பட்டிருக்கிறோம், இது எவ்வளவு தூரத்துக்கு கல்வி ரீதியில் அவங்க முன்னேறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்களோட உள்ளத்தை செய்து போய்கொண்டே. இப்போ நரகத்தை பயந்த ஒரு புள்ள ஒரு மோசமான வேலை செய்வானா, ஒரு ட்ரக் டீல் பண்ணுவானா, ஒரு மனித குலத்துக்கு தீங்கு வைக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து மனித குலத்துக்கு தீங்கு செய்வானா, செய்ய மாட்டான். அப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் எங்களுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகளாக உருவாக வேண்டும். எங்களை பிள்ளை எப்படி இருக்கணும், சமூகத்திலே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள், சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு பிள்ளைகள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோட, வெறுமனே பணத்தை மட்டும் நோக்கமாக கொண்ட பிள்ளைகளாக இல்லாமல் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை கூட இன்னவித மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில வரணும்னு சொன்னால் இந்த அடிப்படைகளை நாங்கள் கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். மார்க்கத்தின் அடிப்படைகள் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு படிக்கிறோமோ, எவ்வளோ தூரத்துக்கு விலகி கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு மார்க்க ரீதியாக ஒரு சமூகத்தை வழிநடத்தலாம். என்கிட்ட மார்க்கம் இருந்து இந்த சிந்தனைகளை யாருக்கு வரும்னு சொன்னால், எனக்கு ஒரு பயம் இருக்கணும், நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்ற பயம் எனக்கு இருக்கணும், அல்லாஹ் தஆலா இந்த நம்பிக்கை எனக்கு சரியாக இருக்கும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழக்கூடிய மனிதனுக்கு எப்படி வரும்னு சொன்னால், என்னை விட ஒரு சிறந்த நிலையில் எனக்குள்ள வரணும், எனக்குள்ள என்னை விட சிறந்த எல்லா பெற்றோருக்கும் அதே இருக்கும்.
ஆனால் இறையச்சத்தில் சிறந்ததாக வரக்கூடிய பிள்ளை நாளைக்கு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக வரக்கூடியதை பார்க்குறோம். அவருடைய இந்த உலக வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமைஞ்சது. இந்த உலக வாழ்க்கை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பிள்ளைகளை எனக்கு ஆகணும். என்னை பிள்ளை எப்படி கொடுத்துன்னா மற்றவங்க பார்த்தாலும் சந்தோஷப்படணும். ஏன் பிள்ளைகளை பார்க்குறோம் தவறான எஜுகேஷன் சிஸ்டத்தோட சேர்ந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகிட்டு பார்க்குறோம். மற்ற மக்களுக்கு மரியாதை செய்யக்கூடியதை பார்க்குறோம். சண்டை பிடிக்கக்கூடிய சின்ன ஒரு ஜோக்கு ஒரு விஷயம் சொல்லி பிள்ளைகள் கோபப்படுறான், அடிச்சுக்கிட்டு வாடுறான். அப்போ இதில் நான் யோசிக்கிறேன் பிள்ளைங்க பிள்ளைக்கு அப்படிதான் நம்ம கொடுத்தோம். எதை கொடுக்கணுமோ அதை நாங்கள் அந்த வயசில் கொடுக்காததுனால இன்றைக்கு அதனுடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் we are not late. எங்களோட பிள்ளைகள் நல்லா எடுத்து கொண்டு சின்ன வயசில் இருக்கிறாங்க, இன்றைக்கு தான் வளர்ந்து வரக்கூடிய நிலைமை இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கே நாங்கள் திட்டமிட்டோம்னு சொன்னால் கல்வின்றது மிக முக்கியமானது. சமூகத்தில் நிறைய டாக்டர்ஸ் வரணும், இன்ஜினியர்ஸ் வரணும், சயின்டிஸ்ட் வரணும், எல்லா வகையான தேவைகள் நிறைவேற்றக்கூடிய அளவு வரணும். ஆனால் அதனுடைய அடிப்படை இஸ்லாமாக இருக்கும். அவ்வளோதான். இஸ்லாத்துக்கு உள்ளிருந்து வரக்கூடிய பிள்ளையும் இஸ்லாத்துக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பிள்ளையும் ரெண்டு துருவமாக தான் இருக்கும். அது எந்த மாற்ற கருத்து தெரியல. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்னுடைய பிள்ளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் சாலியான பிள்ளைகளாகவும் இந்த உலகத்திற்கு பயன்படக்கூடிய பிள்ளைகளாகவும் நாளை மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அருள்வானாக. வாஹு தௌவானா.